என்னோட பொண்ணு என்கிட்ட வந்து தங்கச்சி பாப்பா வேண்டாம், தம்பி இருந்தா பெட்டர். இவள கொண்டு போய் நீங்க எங்கேயாவது அனாதாசிரமத்துல குடுத்துட்டு வந்துருங்க. இல்லன்னா யார்கிட்டயா வித்துட்டு வந்துருங்கன்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. தம்பி இருந்தா மட்டும் இவ அக்செப்ட் பண்ணிக்குவான்னு நினைக்கிறீங்களா? உங்க குழந்தையும் அக்செப்ட் பண்ணிக்க போறதில்ல. ஆரம்பத்துல அவங்க வந்து தவிழ்ற ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க அவங்கள ஒரு பொக்கிஷமா பார்த்துக்குவாங்க. ரொம்ப அழகா கொஞ்சுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா தான் பொம்மைக்கு இங்க வந்து பிரச்சனை வரல. ஒரு நடக்கிற ஸ்டேஜ்லயும் ஒரு பொம்மையோ, இல்ல ஒரு டாயோ, இல்ல ஒரு விஷயமோ, ஒரு துணியோ ஷேரிங்னு வரும்போது தான் இங்க ப்ராப்ளம் வருது. யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிடுவாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு ஷேர் பண்ணுவாங்க, கசின்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட சிப்லிங்க்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை எந்த வீட்லயுமே வராம இருக்க போறதில்ல. ரொம்ப சிம்பிள். தேர்ட் பேரண்டிங் கோஷன்ட்ட கொண்டு வந்து சண்டை போடுற அந்த குழந்தைக்கு, முதல்ல அந்த சண்டையை இனிஷியேட் பண்ற குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க. உன் தங்கச்சி நீ பார்த்துக்கணும். இந்த டைமில் இந்த விஷயத்தை தான் நீ அவங்க கூட சேர்ந்து பண்ணணும். இவங்க கூட நீ ஷேரிங் கேரிங் பண்ணுறதுனால உன்னோட லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வருவாங்க. அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிக்கடி இன்ஸ்டிங்க்டில் ப்ரூவ் பண்ணி 2 பேர்த்தையும் ஒரே தராசில் அஸ் அ பேரண்ட் நீங்கள் வச்சு கம்பேரிஷன் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 2 குழந்தைகளுக்குமே ஒரு பாகுபாடுங்கிறது டெவலப் ஆகாமையே போயிடும்.